அனைவருக்கும் வணக்கம். இன்று கண்ணங்குடி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த சித்தானு கே. சொர்ணமையப்பன் அவர்களுடைய அரசியல் பயணம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் 1981 ஜூலை 25ல பிறக்கிறாரு. அதன் பின் அம்மாவின் சீரிய தலைமையின் கீழ் 1995ல் கழகத்தின் உறுப்பினராக அவர் அரசியல் பயணம் மேற்கொள்றாரு. 2001ல ஒன்றிய மாணவர் செயலாளராக பதவியேற்றார். அப்போது 2001ல் அம்மாவோட ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக கண்ணங்குடி ஒன்றிய மாணவர் சார்பாக இனிப்புகள் கொடுத்தும் பட்டாசு வெடிச்சும் கொண்டாடுறாங்க. அவங்க கொண்டாட்டத்தின் விளைவு அம்மா மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கிறாங்க. கல்லூரி படிக்கும் காலத்தில் சரியாக சொன்ன 2002ல் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை அப்போது இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் கழகத்தில் இணைக்கிறாங்க. 2004ல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைச்சர் சேமா வேலுச்சாமி அவர்களுக்கு முன்னிலையில் ஒன்றிய மாணவரணி ஏற்பாட்டில் சுமார் 300 இருசக்கர வாகனங்கள் கொண்டு மாணவரணி வாக்கு சேகரிப்பு பேரணி நடத்துகிறாங்க. மறுபடியும் 2004ல் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் கல்லூரியில் படிக்கக்கூடிய 200 மாணவரணியில் இணை விழா சிறப்பாக நடத்தியிருக்காரு. அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்துக்கு காரைக்குடி சுற்றுவட்டாரம் ஃபுல்லாக பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு கண்ணங்குடி ஒன்றிய மாணவர் சார்பாக தொண்டர்களை அழைச்சி செல்கின்ற ஒரு சிறப்பு இருக்குது. 2004ல் மாவட்ட செயலர் மற்றும் அமைச்சர்களை அழைச்சி ஒன்றிய மாணவரணி சார்பாக கல்லூரியில் விளையாட்டுப் போட்டி நடத்தி பரிசுகள் வழங்குறாங்க. 2008ல் அம்மா அவர்களின் 60வது பிறந்த நாள் விழாவிற்கு கண்ணங்குடி ஒன்றிய மாணவர் சார்பாக 60க்கு 60 கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாரு. எல்லாருக்குமே தெரியும், அதிமுகவில் கழகத்துக்கு எலெக்ஷன் வைப்பாங்க எப்போதுமே கரெக்டாக. அது 2009 நடந்த அமைப்பு எலெக்ஷனில் கண்ணங்குடி ஒன்றிய சித்தான ஊராட்சியில் கிளை செயலாளராக அம்மாவில் நேரடியாக நியமிக்கப்படுறாரு. கரெக்டாக 12/12/2009 நியமிக்கப்படுறாரு. 2010ல் பிப்ரவரி 2024 அம்மாவுடைய 62வது பிறந்த நாள் விளம்பர செய்தி பண்ணுறாங்க. 2008ல் பசு முத்துராமலிங்க தேவர் திருமணார் குரு பூஜைக்கு புரட்சித் அம்மா அவர்கள் சென்ற போது திமுக மைனாரிட்டி திமுகவால் ரவுடியால் கல்லை வச்சு எரிஞ்சு அம்மா தாக்குறாங்க. அதை கண்டித்து தேவோட்ட சுற்று வட்டாரம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது. அதில் ஒன்றிய மாணவரணி சார்பாக கே. சரவணமையப்பன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்ட மீது காவல்துறை வழக்கு பதிவு மேற்கொள்கிறாங்க. அந்த வழக்குலேருந்து விடுவிக்கப்பட்ட இதை நமது எம்ஜிஆர் நாளிதழ் வெளியிட்ட செய்தி இது. அந்த ஆர்ப்பாட்டம் அறவழி போராட்டமாக நடக்கும்போது பசை தாக்குனதை சொல்லி வழக்கு பதிஞ்சிருந்தாங்க. அந்த வழக்குலேருந்து அவர் விடுவிச்சதையும் 2/11/2010 தினத்தந்தி நாளில் வெளிவந்த செய்தி தான் இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் புரட்சித் அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க 2011 சட்டமன்ற தேர்தலில் ஆயிரவிளக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு கொடுத்த ரசீது 2011 பிப்ரவரி 24 அம்மாவோட பிறந்தநாளை 63வது பிறந்தநாளை முன்னிட்டு மாலை மலர் விளம்பர செய்தி நாள். 2011 அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய மாணவரணி சார்பாக மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் மதிய உணவு வழங்கிய நிகழ்வு. 2012 பிப்ரவரி 24 அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தினத்தந்தி நாளிதழ் விளம்பர செய்தி. அதே போல் அந்த பிறந்தநாள் மாலை முரசு நாளிதழையும் வெளியிடுறாங்க. எல்லாருக்குமே தெரியும், 2012 நக்கீர வார இதில் அம்மாவோடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக பொய்யான செய்தி வெளியிடுறாங்க. அதை கண்டித்து கண்ணங்குடி ஒன்றியத்தில் மாணவரின் சார்பாக அந்த வார இதழ் தீக்கொளுத்தி எரிக்கிறாங்க. 2012 அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஒன்றிய மாணவரணி சார்பாக மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கிய நிகழ்வு நம் தினத்தந்தி நாளில் வெளியிட்ட ஒரு பேப்பர் இது. அனைவருக்கும் தெரியும், கண்டதை தேரோட்டம் என்பது தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேரோட்டம். அந்த தேரோட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்
அம்மாவுடைய நல்லாட்சியை குந்தகம் விளைவிக்கும் வகையில ஒரு பேட்டி அளிக்கிறாங்க. அத கண்டிச்சு புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கண்டிச்சு, மாணவர் சார்பாக ஒரு விடுப்பு செய்தி வந்து வெளியிடுறாப்புல. அந்த விடுப்பு செய்திய நீங்க பார்க்குறீங்க. 2013ல அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய மாணவர் சார்பாக 500 ஏழைகளுக்கு விலையில்லா வேட்டி சேலை, மாணவர் நோட்டு புத்தகம், அது பத்தாதுன்னு மதிய விருந்து வேற. புரட்சித்துறை அம்மாவின் ஆணைக்கிணங்க கோடை வெப்பம் காரணமாக கண்ணோடி ஒன்றிய மாணவர் சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்வுகள். அம்மாவின் ஆசியுடன் அவர்களது சகோதரி திருமண விழா நிகழ்வு. அந்த புகைப்படம் இப்ப நீ பார்க்குறது. இது கே.ஆர். சரண்மையப்பன் அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில அவர் பயணிச்ச அரசியல் பயணம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில அவர் பயணித்தது அடுத்த காணொளியில நீங்க பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.